வணக்கம் மக்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நல்லா இருக்கணும் மனசார சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்பவும் இந்த வீடியோவும் மலர் லைஃப் அந்த சேனல் அவங்களுக்கு பற்றி தான் போட்டுட்ருக்குறேன். ஏன் இந்த டெய்லி போடுறேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துட்டு உங்களால் நேற்று அந்த நம்பரை ஆட் பண்ணல, அது நான் மறந்துட்டேன். நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடு பண்ணதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சேன், யூடியூப் மிஸ் பண்ணிட்டுமே நினச்சேன். மலர் லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மலர் லைஃப்னு போட்டிங்கனாலே அவங்க வரும். ஒரு கண்ணு மட்டும்தான் காட்டியிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரு, அதில் டீட்டெயில்ஸ் பாருங்கள். அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஏன் இப்படி ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா, அந்த ஆள் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டா. அப்படி 2 பசங்க, இவங்களுக்கு வந்து 2 பசங்க. ஒரு பையன் +2 முடிச்சிருக்கா, அப்படி இன்னொரு பையன் 9th என்னமோ படிச்சுட்ருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 வருஷமாக ரொம்ப போராடி தான் வாழ்ந்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நகையெல்லாம் இருந்தெல்லாம் விற்றுருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு அவன் என்ன பண்ண தெரியுங்களா, டைவர்ஸ் கேட்டிருக்கா. அப்படி அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதோ நீர் கட்டி மாதிரி ஏதோ ப்ராப்ளம் அது இருந்ததுனால, அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த பொண்டாட்டி வேண்டாம், நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு இதுக்கு அப்போ பார்த்தாலும் ஆசிரியர் போய்கிட்டு கொண்டு விட்டு போட்டு ஓடிட்டா. அப்படி இந்த பொண்ணு வந்து காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டிருக்குது, தயவு செஞ்சு விட்டுட்டு போகாதீங்க அழுதுருக்குது. அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டும் இல்லை, புருஷன் சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த உலகத்துலேயே அவங்க 3 பேர் மட்டும்தான், அவங்க அம்மா அந்த 2 பையன் 3 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த பையனுக்கு. நேற்று வீடியோலையும் போட்டிருப்பேன். இந்த இடத்துல வந்து கட்டி, அது கேன்சர் கட்டி இல்லாமல் இது ஒரு கேன்சர் வகையானது தான். சப்போஸ் ஏதோ இந்த இடத்துல 2 கட்டி, அதுக்கு அடியில் என்ன 2 கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது. இந்த 2 கட்டி வளர்ந்ததுலேயே எலும்பு அரைச்சி சாப்பிட்ருச்சு. இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா டக்குன்னு அந்த முறிஞ்சு வெளிவர அளவுக்கு இருக்குதுங்களா, லைட்டாக தொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால இப்போ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா. இன்றைக்கி அட்மிட் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். என்னால் முடியல, அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்னால் முடிஞ்சது, என்னால் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் பொண்ணும் பண்ண சொன்னால் அவளும் அனுப்பிச்சுட்ருக்குறா. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா செலவாகும் போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறையா செலவாகும் போல் இருக்குது. அது எவ்வளோ செலவு என்னன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆப்ரேஷன் டைம் மட்டும் 9.5 மணி நேரம் 10 மணி நேரம்னு வச்சுக்கங்களேன். இப்போ காலையில் ஆரம்பித்தா ஒரு 10 மணி நேரம் அந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். இந்த கட்டி இதெல்லாம் இதோட கட் பண்ணிடுவாங்க, அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க போல இருக்குது. எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து என்ன இது சம்திங் ப்ராப்ளம் கம்மனு கடை பிச்சு போடுவோம். அந்த இது வந்து எலும்பெல்லாம் இந்த எலும்பெல்லாம் அரிச்சு சாப்பிட்ருச்சாமா. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 நாள் 15 நாள் போனால் எலும்பு இந்த இடத்துல ஒடிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குது. எனக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியுமா. நிறைய வீடியோ போட்டுக்கிறேங்க. SS லைஃப் ஸ்டைல்லையும் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். இதில் நேற்று ஒரு வீடியோ போட்டு இன்றைக்கி இதுக்காகவே போடுறேன். ஏன் அப்படி போடுறேன்னா, என்னாலே முடியல. இருந்தாலும் அந்த பையனுக்காக ஏதோ ஒரு 4 பேர் உதவி பண்ணாங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றலாமே. யாரும் இல்லை. நம்மளாட்ட யார் ஒரு 10 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா போடுங்க. அந்த நம்பர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த நம்பர் நீங்கள் இது பண்ணிங்களே மலர்னு தான் வரும் பேர், சரிங்களா? என்னுடைய பேர் செல்வலக்ஷ்மி. அப்படி ஏதாவது தப்பாக நினச்சிடாதீங்க. நானே பண்ணிக்கிறேன், எங்கள் பொண்ணுமே பண்ண சொல்லி பண்ணிவிட்டுருக்குறேன். இது வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாவமாக தெரியுது அவங்கள பார்த்தா. ஏன்டா இப்படியெல்லாம் கடவுள் மோசம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஆள் விட்டு ஓடிட்டான். அவள் விட்டு போட்டு இன்னொரு பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி ஒன்று கட்டிட்டு போயிட்டான். அது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஏன்டா அறிவுகட்ட உதவி வெங்காய கருப்புன்னு நீங்களாம் ஆம்பளையாட முதல்ல என்ன மயத்துக்கிட்ட அந்த பொண்ணை லவ் பண்ணி கட்டிட்டு போயிட்ட. கஷ்டமாக இருக்குதுங்க. திட்டக்கூடாது, இந்த பொண்ணு திட்டக்கூடாது, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா திட்டு போயிட்டு போகிறேன் அப்படிங்குது. இப்போ இந்த பையனுக்கு இவ்வளோ முடியாத ஒரு நோய் வந்திருக்குது. எப்படி நீ அந்த பொண்ணோடு சேர்ந்து அவன் பார்ப்பான், சரிங்களா? பார்க்காமட்டு இருக்க மாட்டான். எப்படி அவனுக்கு மனசு வருது? நீ பெத்த குழந்தைடா,
அறிவிட்ட நாதாரி பையனே, நீ கண்டிப்பாக அடிக்கடி சாவு வீடா. அவ்வளோ கோவம் வருது. நீ நல்ல முறையாகவே வாழ மாட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உனக்கு அழிவு காலம் வரும். இவங்களை எந்த அளவுக்கு நீ அழுத வச்சுட்டு போனேன். அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. யாருமே ஹெல்ப் இல்லை. அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, அவங்களும் முடிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணுங்காட்டி அவங்களும் விட்டு முடிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் போச்சு இவனை விட்டு முடிக்கிட்டேன். அந்த பொண்ணு பண்ண ஒரு தப்பு, லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு. அது ஒன்றும் அவங்களுக்கு பயங்கரமாக போட்டு அந்த பொண்ணை அடித்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. அந்த சொத்து மேலே இருக்கிற கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ புருஷங்கிட்டும் அது என்ன எது வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. என்னங்க பண்ணுற அந்த இந்த இது மலர் லைஃப் அப்படிங்கிற சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். மலர் லைஃப் இம்மிடியேட்டாக இதில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, யூடியூப்காரே கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வியூவர்ஸ் கொடுங்க. அவங்க ஒரு 10 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. வியூவர்ஸ் கொடுன்னு இல்லை, 10 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. பண்ணினா கூட இதை பார்த்து அந்த பொண்ணு சேனல் யாருக்கு தெரியாட்டி கூட மலர் லைஃப் அப்படிங்கிற சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நான் நம்பர் ஆட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை தயவு செஞ்சு செய்யுங்க. மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். ஏன்னா இப்போ வந்து பையனுக்கு இன்றைக்கி அட்மிட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் போல் இருக்குது. ஒரு 4 டாக்டர் அப்படி சேர்ந்து பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இருக்குது. எப்படிங்க அது ஒரு 10 மணி நேரம் பண்ணுற ஆப்ரேஷன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு தெரியாது, எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்ன பண்ணுறது, கடவுள் தாங்க பார்த்து இதை இது பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். 100 ரூபா 50 ரூபா அந்த நம்பர் ஆட் பண்ணுறப்போ அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மலர்றதா வரும். உங்களால் முடிஞ்ச உதவியை போடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.